யோவான் 16:20. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பையும் கடந்து சில காரியங்கள் நடப்பது சகஜம். உதாரணமாக, நாம் இழந்து போன நபரை திரும்ப பெற முடியாது. ஆனால் இழந்து நிற்கும் நம்மை தேவன் எப்படியாகிலும் ஆறுதல் படுத்தி திடப்படுத்த முடியும். முக்கியமானவரை இழந்துவிட்டு எப்படி வாழ்வது, எப்படி சகிப்பது என்ற கேள்வி வரும்போது கர்த்தரை நம்பு என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் எப்படி வேண்டுமானாலும் உங்களை வாழ வைப்பார். எப்படியாவது உள்ளத்தின் வேதனையை தணிப்பார். அது அவரால் முடியும். இதை எப்படி தாங்குவேன் என்றீர்களானால் அவர் அதை அறிவார். அவர் தாங்கத்தக்க பலத்தை அவரே உங்களுக்கு தருவார். சில நிகழ்வுகளோடு வாழ்க்கையின் பயன்பாடு முற்று பெறுவதில்லை. இன்னும் நாம் மிகுதியாய் பயன்படும்படியாக தேவன் உருவாக்க முடியும். இனி யாருக்காக வாழ வேண்டும் என்ற விரக்தியான எண்ணம் உருவாகும் போது கர்த்தருக்காக வாழ்வேன் என்று உங்களுக்காக பேசுங்கள். கர்த்தருக்காக வாழ்ந்திட நீங்கள் உங்கள் மனதை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் போது கர்த்தர் உங்களின் வாழ்க்கையை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவார். அது முந்தைய நிலையை விட மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதனால் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் தேவன் உங்களுக்கு உண்டு என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.